31-34. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர் மீறி அவமாக்கி போதார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகின்ற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர் இதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தர் அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்பதே வாசிக்கும்படியான முதலாம் திருமறை வாசகம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள் வரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள் வரை. ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊழியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கின்றோம். எனவே அந்த ஆவி காட்டும் நன்னெறியிலேயே நடக்க முயல்வோம் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை வாசகம். வாசிக்கும் விரிவாக்கம். நற்செய்தி வாசகத்துக்காக நாம் எழுந்திருப்போம். இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகம் தூய மத்தேயு நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 24ஆம் வசனம் தொடக்கம் 27ஆம் வசனம் வரை. இயேசு தம் சீஷரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வு அடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவர்களுள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்பதே என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவது ஆக. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இங்கே இந்த ஆலயத்திலே குழுமி இருக்கும் உம்முடைய அடியவர்களது இதயங்களது தியானங்களும் உம்முடைய திருச்சமூகத்திலே இப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பெந்தகோஸ்தே திருநாளில் இருந்து 27 வாரங்கள்
வழிபாட்டியல் மரபிலே சாதாரண தருணம் என்று சொல்லப்படும் ஆர்டினரி டைம். அந்த தருணத்தை நாம் கடந்தவர்களாக இந்த நாளுக்கூடாக அட்வென்ட் காலத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஆகையினால் இந்த நாள் ஒரு புனிதமான ஒரு நாள். இன்னும் ஒரு விடயத்திலும் இந்த வருஷம் இந்த நாள் புனிதமான நாள். இது புனித அந்திரேயாவின் நாள், செயின்ட் ஆண்ட்ரூஸ் டே. ஆகையினால் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரை நாம் வழிபடுவது மிகவும் பொருத்தமானதும் சால சிறந்ததுமான தருணமாக எங்களுக்கு நாங்கள் கருதி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த வருகை காலத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிற பொழுது எங்கள் மத்தியிலே எதிர்பார்ப்பு இருக்கிறது. There is expectation. அந்த எதிர்பார்ப்பு கொண்டாட்டம் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு. Expectation for celebration. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பிறப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை நாம் கொண்டாட நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகையால் இந்த நாள் முதலாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளுக்கூடாக ஆண்டவர் எங்களுக்கு தருகிற செய்தி என்ன என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் அல்லது அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன என்பதை எங்களுடைய உள்ளங்களிலே மறுபடியும் உள்வாங்கிக் கொள்வது அவசியம் எங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் அதுதான் எங்கள் கொண்டாட்டத்தின் அடிப்படையாகும். ஆகையினால் எங்களுடைய செலிப்ரேஷன், எங்களுடைய கொண்டாட்டம் எல்லாம் இந்த ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருப்பது அவசியம். ஒருவர் பல வருடங்களுக்கு முன்னர் சொன்ன கூற்று என்னவென்றால், nobody gets into heaven without a letter of reference from the poor. ஒருவருமே விண்ணகத்துக்கு செல்ல முடியாது ஏழைகளிடமிருந்து நற்சாட்சி பத்திரத்தை பெறாமல். Nobody gets into heaven without a letter of reference from the poor. அது என்ன கருத்திலே அவர் சொன்னார் என்றால், எல்லா ஐஸ்வர்யமும் படைத்த ஆண்டவர் அந்த இறை நிலையை வறுமையாக்கி துறந்து மானிட மீட்புக்காக மனு உடல் எடுத்து எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணினார். இதுதான் கிறிஸ்து நிகழ்வு, கிரைஸ்ட் இவென்ட். இதுதான் கிறிஸ்துமஸ். ஆகையினாலே அந்த ஆண்டவர் வந்த நோக்கம், வாழ்ந்த போது அவர் செய்த காரியங்கள் எல்லாம் என்னத்தை எங்களுக்கு காண்பிக்கிறது என்றால், யாரெல்லாம் பரிதி நிலையிலே வாழுகிறார்களோ, ஓரத்திலே தள்ளப்பட்டவர்களாக சீவிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கும்படியாக தன்னுடைய வாழ்வுக்கூடாக, சேவைக்கூடாக, செயல்களுக்கூடாக ஆண்டவர் எண்ணித்து காண்பித்தார். ஆகையினால் தான் இந்த அடியான் பல வருஷங்களுக்கு முன்னர் சொன்னார், இந்த ஆண்டவரை, அவருடைய வருகையை நாம் தேடி ஆசித்து வாஞ்சித்து நிற்கிறவர்களாக இருப்போமானால் அந்த ஆண்டவர் தேடிய ஏழை மக்களுடைய நற்சான்றிதழ் எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும். ஏழை என்று சொல்லுகிற பொழுது திருமறையிலே பண ரீதியான ஏழை மாத்திரம் அல்ல. டோக்கோஸ் என்று சொல்லுவார்கள் ஒரு சொல்லு, அதுதான் ஏழைக்குரிய சொல்லு. The poor என்று சொன்னால் they are not only economically poor, பொருளாதார ரீதியினால் ஏழைகள் என்று மாத்திரம் சொல்லப்படுகிறார். சகல ரீதியிலும் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பணத்தினால் மாத்திரமல்ல, சலாக்கியத்தினால், சமூக அந்தஸ்தினால், படிப்பினால், பலவிதமான வேலைகளினால், எல்லாவற்றினாலுமே அவர்கள் ஏழைகளாக வறியவர்களாக இருக்கிறார். ஆகையினால் ஏழை என்ற சொல்லின் அர்த்தம் என்னவென்றால், யாருடைய இருப்பு நிலை மற்றவர்களிலே சார்ந்து இருக்கிறதோ, இருக்கும்படியாக அவர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் ஏழைகள். If anybody is dependent on someone, he or she is a poor person. ஆகையினால் எங்களுடைய இருப்புக்கு ஆதாரம் எது ஒருவரிலே சார்ந்து காணப்படுமானால் அது ஏழ்மை நிலையை சித்தரிக்கும். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி வந்தார்.
அவர்கள் தங்கள் கால்களிலே தாங்கள் ஊன்றி வாழும்படியாக அவர்களை பயன்பட்டார், அழைத்தார் என்று சொல்லி ஆண்டவர் வாழ்க்கையிலே நாம் அறியலாம். கடந்த வருஷத்திலே எழுதப்பட்ட ஒரு நூலை வாசிக்கிற சலாக்கியம் எனக்கு கிடைத்தது. அந்த நூலுடைய பிரதானமான தலைப்பு ஆங்கிலத்திலே சொல்லக்கூடுமானால் இந்த கம்பெனி ஆஃப் த புவர், ஏழை மக்களுடைய தோழமையில், கூட்டுறவில், ஐக்கியத்தில் என்று சொல்லக்கூடும். ஏழை மக்களுடைய தோழமையிலே, கூட்டுறவிலே, ஐக்கியத்திலே என்று சொல்லுகிற பொழுது அந்த நூலுக்கு ஒரு உபதலைப்பை அவர் கொடுக்கிறார் ஆசிரியர். என்ன சொன்னால், Conversations with Dr. Paul Farmer and Father Gustavo Gutierrez. அதாவது இந்த ரெண்டு பிரதானமான நபர்களாகிய ஒரு மருத்துவர் ஃபார்மர் என்று சொல்லப்படுபவரும், ஒரு கத்தோலிக்க துறவி குருவானவர் குட்டியரே என்று சொல்லப்படுபவரோடு, ரெண்டு பேரோடும் இருக்கின்ற எங்களுடைய சம்பாஷணை, உரையாடல் தொடர்பு. ஆகையினாலே இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலே சில குறிப்பை சொல்ல நான் விளைகிறேன். ஃபாதர் குட்டியரே என்று சொல்லப்படுபவர், அவருடைய வாழ்க்கை ரெண்டு கோணங்களிலே, ரெண்டு முனைகளிலே இருந்ததை எங்களிலே ஒரு சிலராவது அறிந்திருக்கக்கூடும். அவர் ஒரு தலை சிறந்த இறையியல் அறிஞர். ஆகையினால் நோட்ரேடாம் யூனிவர்சிட்டியிலே பேராசிரியர். அதே நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதாக 50 வருட காலமாக ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தவர். பெரு நாட்டிலே அவர் ஏழைகளோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு துறவியாகவும் அவர் காணப்பட்டார். ஆகையினால் அந்த நாட்டிலே லிமா என்று சொல்லப்படுகிற நகரத்திலே, இடத்திலே அந்த ஏழைகளோடு இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை அடுத்தவர் மருத்துவர் படிக்க தொடங்கினார். படிக்க தொடங்கிய பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றம். ஆகையினால இந்த மனுஷன் சொன்ன ஒரு கருத்து, அந்த கருத்து என்ன என்று சொன்னால், preferential option for the poor, ஏழை மக்களுக்கான பிரத்யேகமான தெரிவு. எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு முன்னுரிமையை வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையிலே பல முன்னுரிமைகள் இருக்கிறது. எனக்கு ஒரு கார் வேண்டும், வாகனம் வேண்டும், வேலை வேண்டும், வீடு வேண்டும், எனக்கு இது வேண்டும், அது வேண்டும். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏழை மக்களுக்காக எங்கள் வாழ்க்கையிலே முன்னுரிமை இருக்க வேண்டும். எனவே அந்த முன்னுரிமையை பற்றி அறிந்து கொண்ட இந்த மருத்துவர் ஃபார்மர் என்று சொல்லுகிறார் டாக்டர் ஃபார்மர், ஏழை மக்களுடைய நல்வாழ்வுக்காக, சுகாதார வாழ்வுக்காக, அவர்களுடைய நிறை வாழ்வுக்காக, உடல்நல அந்த சுகத்துக்காக ஒரு பிரத்யேகமான தெரிவு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஏன் ஒருவர் ஏழையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த காரணங்கள் பல இருக்கக்கூடும். அந்த காரணங்களை பார்க்கிற பொழுது குறிப்பாக நாம் காண தவறுகின்ற காரியம் என்ன என்று சொன்னால், அது மற்றவர்களுடைய கொள்கையினால் ஏற்படுகின்ற ஒரு தவறு. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற கொள்கைகள், சித்தாந்தங்கள், எங்களுடைய கோட்பாடுகளினால் மற்றவர்கள் ஓரம் தள்ளப்படுகிறார்கள். எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகிற வலை பின்னல்கள், அமைப்புகள், அவையெல்லாம் மறைபடிந்ததாகவும் ஒடுக்குதல் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. ஆகையினால் ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ், அமைப்பு ரீதியிலே தவறு இருக்கிறது. எனவேதான் மற்றவர்கள் ஓரத்திலே வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே இவர் என்ன சொன்னார், ஃபாதர் குட்டியரே என்பவர் என்றால், preferential option for the poor, ஏழை மக்களுக்காக நாங்கள் முன் தெரிவாக எங்கள் வாழ்க்கையிலே அந்த தெரிவு இருக்க வேண்டும். இதை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன முக்கியமான கருத்துகள், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் பல வேளைகளில் தெரிவை பற்றி நினைக்கக்கூடும், சாய்ஸ் ஆப்ஷன். அதன் இங்கே ஃபாதர் குட்டியரே சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், அது எங்களுடைய சாய்ஸ் மாத்திரம் அல்ல, மேலாக அது கடவுளுடைய பண்பை அறிந்து கொள்ளுதல். It is to know the character of God. இதுதான் அவர் சொன்னார். ஆகையினால் நாம் வலுவற்றவர்களை வலுப்படுத்த, என்னுடைய பிரார்த்தனை மாலையிலே நாங்கள் பார்த்தோம், வலுவற்றவர்களை வலுப்படுத்த வேண்டும், திடமற்றவர்களை திடப்படுத்த வேண்டும், ஒடுக்கப்படுகிறவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால், அது என்னத்தை காட்டுகிறது என்றால், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற தெரிவு மாத்திரம் அல்ல,
அது ஏன் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் கடவுளுடைய பண்பு, the character of God, கடவுளுடைய பண்பை நாங்கள் அறிந்து கொள்வதனால் வருகின்ற ஒரு செயற்பாடாக அது இருக்கிறது. ஆகையினாலே அந்த கடவுளுடைய பண்பை அறிந்து கொள்ளுதல் எங்கள் வாழ்க்கையிலே அடிப்படையாக அமைகிறது. இந்த நத்தார் காலத்திலே, இந்த வருகை காலத்திலே நாங்கள் பிரவேசித்திருக்கிற பொழுது இது எங்களுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கட்டும். 2 காரியங்களை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர் புனித திரேசா அம்மையார், மதர் திரேசா என்று சொல்லுவோம். இந்த புனித திரேசா, மதர் திரேசா, அன்னை திரேசா என்பவர் யூகோஸ்லாவியா நாட்டிலே பிறந்து வந்து கல்கத்தா நகரத்திலே சேரிபுரத்திலே மக்களோடு தொழுநோயாளர்களோடு சேர்ந்து பணியாற்றினார் என்பது எங்களுக்கு தெரியக்கூடும். அப்படிப்பட்ட அடியாளுக்கு நோபல் பரிசு சமாதானத்துக்காக கிடைத்த பொழுது அந்த பணத்தையும் கொண்டு வந்து இந்த பணிக்காக பயன்படுத்தினார் என்பதும் எங்களுக்கு தெரியக்கூடும். இந்த அன்னை சொன்ன ஒரு கூற்றை நான் ஒரு பொழுதும் மறப்பதில்லை. அவர் என்ன சொன்னார் என்றால், only in heaven will we understand how much we owe to the poor for helping us to love God as we should. விண்ணகத்திலே மாத்திரம்தான் எங்களுக்கு ஒரு தெளிந்த சிந்தை அறிவு வரும். அது என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஏழைகளுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கடப்பாடுடைய வாழ்க்கை. ஏன் என்று சொன்னால், அவர்கள்தான் கடவுளை நாங்கள் அறியும்படியாக எங்களுக்கு வழி செய்யும். ஆகையினால் அவர் செய்த பணியெல்லாம் என்ன சொல்லுகிறார் என்றால், இதுதான் கடவுளுடைய பண்பை தான் நான் வெளிப்படுத்துகிற ஊடகம், கருவி என்று சொன்னார். இன்னும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், C.S. லூயிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பக்தர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு சிலர் பார்த்திருப்பீர்கள், சிலர் வாசித்திருக்க கூடும். அவர் எழுதிய ஒரு நூல், முக்கியமான நூல், ப்ராப்ளம் ஆஃப் பெயின், துன்பத்துடைய சிக்கல் காரணம். எங்களுடைய வாழ்க்கையிலே, மானிட வாழ்க்கையிலே துன்பமே ஏற்படுகிறது, துயரமே காணப்படுகிறது, வருத்தம், நோய், வியாதி ஏன் வருகிறது என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார், ஆராய்கிறார், பேசுகிறார். அந்த புத்தகத்திலே ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் ஹெல். அந்த தலைப்பு, அந்த டைட்டில் ஆஃப் தி சாப்டர் இஸ் ஹெல், நரகம் என்ற தலைப்பு காணப்படுகிறது. அந்த நரகம் என்று சொல்லப்படுகிற தலைப்பிடப்பட்ட அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த அதிகாரமானது, this chapter is not about your wife or son. இந்த அதிகாரம் உன்னுடைய மனைவி பற்றியதோ உன்னுடைய மகன் பற்றியதோ அல்ல. Know about Nero or Judas Iscariot. அல்லாவிட்டால் பேரரசன் நீரோவை பற்றியதோ அல்லது இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை பற்றியதோ அல்ல. நரகம் என்றது உங்களுக்கு இப்படித்தான் ஞாபகம் வரும். நீரோ இப்படி செய்தான், அப்படி செய்தான், யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தார். ஆகையினால் the chapter on hell is not about your wife or son, nor about Nero the emperor, nor this particular person, Judas Iscariot. It is about you and me. இது உன்னையும் என்னையும் பற்றிய ஒரு அதிகாரம் என்று சொல்லி முடிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் ஆண்டவரோடு தொடர்ந்து வாழ்கிற சராக்கியிலே எப்படி பெற்றுக்கொள்ள தவறுகிறோம் என்பதை சொல்லுகிறார். ஆண்டவரோடு வாழுதல் மோட்சம், ஆண்டவரோடு வாழ தவறுதல் நரகம். ஆகையினால் இந்த அதிகாரம் எங்களோடு ஆழமாக பேசட்டும். இது உன்னையும் என்னையும் பற்றியது. ஆகையினால் இதற்கு செவி மடுத்து சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய அந்த காலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். We are entering into a blessed season with expectation. இந்த நாளிலே என்ன எக்ஸ்பெக்டேஷன்? எதிர்பார்ப்பு, கொண்டாட்டத்தின் எதிர்பார்ப்பு, expectation for celebration. ஆனால் இந்த காலம் எங்களுக்கு a time for commitment, ஒப்படைப்புடைய காலம், அர்ப்பணத்துடைய காலம். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஆண்டவருடைய பண்பை அறிந்து கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற காலம். அந்த ஆண்டவருடைய பண்பை அறிந்து கொள்ளுகிற பொழுது அதுதான் மெய்யான வழி, வாழ்வு, நிலையான வாழ்வு.
அதுதான் ஆண்டவரோடு நிலையாக எங்களை தொடர்ந்து வாழ வைக்கிற ஒரு சலாக்கியம் பொருந்திய செயல்பாடு. ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்தால் அதுதான் மோட்சம். அப்பொழுது எங்களுக்கு தெரியும், உண்மையாகவே ஏழை மக்கள் இந்த நிலைக்கு எங்களை வழிநடத்தினார்கள். அதை தவறுவோம் என்றால் நீங்களும் நானும் இங்கே இந்த அடியான் இந்த பக்தன் சொன்னது போல ஆண்டவருடைய பேரின்ப வாழ்வை தவற விடுகிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகையினால் ஆண்டவர் தாமே உங்களை என்னையும் தொடர்ந்தும் இந்த காலத்திற்கூடாக பலப்படுத்தி நாங்கள் ஆண்டவரோடு தொடர்ந்து வாழுகிற பொழுதும் இந்த ஏழை மக்களுடைய சான்றிதழ் பெற்ற அடியார்களாக எங்களை தயார்படுத்திக் கொள்ள அருள் பாலிப்பார். ஆண்டவர் தாமே உங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.